தீவிர அரசியல் இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லாம நான் 6 மாசம் அப்படியே போய் லண்டன்ல போய் நான் போயிட்டு எல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து அடுத்த பிரதமரா அதாவது அடுத்த பிரதமரா ஆவறதா சொல்லல, அடுத்த பிரதமராக மோடி வருவாரு, அந்த மோடி ஐயாவோட நம்பிக்கையை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே பிரதமரா இருக்கிறாரு இல்லைங்களா. இதனால இப்பவே நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு அடுத்து அவரை தாங்கக்கூடிய ஒரு தூணாக நிற்கணும்னு சொல்லிட்டு புறமுதுகிட்டு ஓடாம ஓப்பனா தன்மானத்தை இழக்காம நாமளே வெளியே போய்க்கலாம்னு சொல்லிட்டு பாஜக விட்டு அவர் வந்து ஒரு 6 மாசம் ஓய்வுல, எப்படி ஸ்கூல்ல காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஒரு பயந்து போவோம் இல்லையா, பரீட்சை வந்துருச்சுன்னா பயம் இருக்கும், பரீட்சை முடிஞ்சு ஃபெயில் ஆயிட்டோம்னாலும் பயம் இருக்கும். அப்படி அந்த அதாவது பரீட்சை பயமோ அல்லது வந்து பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிற பயமோ எல்லாம் இல்ல, இவர் தன்னுடைய தன்மானத்தை காக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தன் சொல்லிட்டு லண்டன் போறாரு. அந்த லண்டன்ல போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல், அரசியல்ல வந்து நம்ம வந்து ரொம்ப டாப்ல வரணும், இது வரைக்கும் ஐபிஎஸ் படிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு போறதா ஒரு தகவல், அத அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த செய்தியை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்துல, இந்த அரசியல் களத்துல சும்மா பெரும் புயலாட்டம், அதான் சொல்லுவாங்கல்ல, நிறைகுடம் தழும்பும் குறைகுடம் கூத்தாடுங்கிற மாதிரி கூத்தாடிங்கிற மாதிரி நான் சொல்ல வரலைங்க. நல்ல ஒரு செமையா உண்மையாலோ அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 20,000 புத்தகத்துக்கு மேல படிச்சிருக்கிறாரு. அவ்வளவு அறிவுள்ளவர், ஆற்றல் உள்ளவர். ஃபுட்பால்ல அப்படி படார்னு கோலுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு தள்ளி விட்டாங்க. அது ஏன்னு தெரியல, அவருக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு தெரியல. சில காரணங்கள் நமக்கு ஊடகத்தின் வாயிலாம சில பிஜேபியினுடைய இவரை விரும்பாத ஆட்கள் இருப்பாங்களா, அவங்க மூலமா வந்த தகவலையுமே நான் இதுல கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். அதாவது தமிழக அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி ஏடிஎம்கோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயாக்கும், அதாவது இபிஎஸ்க்கும் இவருக்கும் மிகுந்த ஒரு என்ன சொல்றது, 2 காலை முட்டிக்கிற மாதிரி, ஒரு காலையெல்லாம் இல்லைங்க, நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், முட்டிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, கூட்டணி இல்லை, தனித்து தான் பிஜேபி களம் காணுதுன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு பல கூட்டணி வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இன்க்ளூட் நம்ம பாமக கூட மாற்றம் முன்னேற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல மாற்றம் அதற்கு பிறகு ஏமாற்றம் சொல்லிட்டு அதுக்கு போய் படார்னு இந்த குளத்துக்குள்ள வந்து காணாது வர மாதிரி காணாது போயிட்டாங்க. சரி இருந்துட்டு போகுது. அதுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த லீடிங் தலைவர்கள் பிஜேபியில வந்துடவே கூடாது, வென்றவே கூடாது, அது தேர்தல்ல வேட்பாளர்களா நிக்கிறப்ப நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், தமிழிசை அம்மாவா இருக்கட்டும், அல்லது பல நட்சத்திர வேட்பாளர்களா இருக்கட்டும், பிஜேபியில இவங்க எல்லாம் வென்றுட்டா மத்திய அமைச்சர் பதவி வாங்கிடுவாங்க, நமக்கு ஒண்ணு இல்லாத போயின்னு சொல்லி அவங்கள டார்கெட் பண்ணி வெளில முடியாததுக்கான என்ன வேலையோ அதெல்லாம் சில செஞ்சிருக்கிறதா தகவல் வந்து வந்திருக்குது. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா என்னன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் இவர் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கிறாருங்கிறத முதற்கொண்டு அங்க வந்திருக்குது. ஏன்னா மத்திய அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னா ஐயா மோடியோட இணக்கமாயிருவாங்க, நம்மளை தாண்டி பல விஷயங்கள் அங்க கடத்தப்படும், நம்மளை தாண்டி எந்த விஷயம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 80 கோடி ரூபாய் வந்து இந்த தேர்தல்ல வந்து அவர் செலவு பண்ணதா வந்து நாடாளுமன்ற தேர்தல வந்து செலவு பண்ணதா ஒரு கணக்கு சொல்றாங்க. தலைமையில இருந்து வந்தது 20 கோடி தான். ஆனா மீதி 60 கோடி எங்கிருந்து கேதர் பண்ணாரு, இது எப்படி செலவு பண்ணாரு? அவருடைய கோயம்புத்தூர் தொகுதியில நின்னப்ப அவ்வளவு செலவு பண்ணிக்கிறாரு. அப்போ யாருக்கு எப்படி பணம் தந்தாரு, இவருக்காக இத்தனை செலவு பண்ணிக்கிறாரு, இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு அலசலா பாக்குறப்ப நமக்கு தெரிஞ்ச தகவல், அதாவது இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல, நமக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய வள கொள்ளையர்கள், அப்புறம் வந்து சந்தை திருடர்கள் சொல்லலாம், அதாவது பொருளாதார சந்தை திருடர்கள் இப்படி எல்லாம் வச்சுக்கலாம், ஒரு பெரும் முதலாளிகளா எடுத்துக்கலாம்.
இவங்க கிட்ட எல்லாம் உங்களுடைய ஃபைல்ஸ் எங்கிட்ட இருக்குது, உங்களுடைய ஃபைல்ஸ் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நிறைய அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டதா தகவல் வருது. இவரு உண்மையால அப்படி பண்ணுவாரான்னு தெரியல. ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்ததா அவரே சொல்லிக்கிட்டாரு. சொன்ன மாதிரி குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு வரைக்கும் தனித்து தைரியமா நின்றுட்டு இருக்கிறாரு. அன்னைக்கே அண்ணன் சொன்னாரு, இவரெல்லாம் வந்து பிஜேபி மோடியினுடைய எடுபிடி மேனேஜர், இந்த மேனேஜர் சரியா வேலை செய்யலைன்னா அடுத்த மேனேஜர் இதுக்கு வருவாங்க, ஆனா இங்க ஒரே ஒரு தலைவனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னாரு. நான் தான் முடிவு எடுப்பேன் தமிழ்நாட்டு களத்துல, ஆனா இவரே முடிவு எடுக்க முடியாதுங்கிற மாதிரி இப்போ அந்த முடிவே எடுக்க முடியாத இடத்துக்கு இவர் தள்ளப்பட்டுட்டாரு. அப்படி ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு செய்தி கொடுத்துட்டு இருப்பாரு, நமக்கு இந்த ஊடகத்துக்கு வந்து எதையோன போட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த பல்லு நறுன்னு இருக்குதா, அதற்காக கடிச்சு துப்புறதுக்குமே மென்னு துப்புறதுக்கும் ஏதோ செய்தி கிடைக்கும், இவரை வச்சு பேசலான்னு பார்த்தா திடீர்னு 6 மாசம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு லண்டனுக்கு போறாரு. அது எப்படின்னா தன்மான தலைவன், தன்னுடைய தன்மானம் போயிடக்கூடாது, நீங்களா பிடிச்சி வெளியே தள்ளாதீங்க, நானா அப்படி படிக்க போறேன், படிக்க போயிட்டு வந்து மறுபடியும் ஜனவரியிலிருந்து நான் அரசியல் இறங்குவேன், அரசியல் இறங்குன்னா அடுத்த பிரதமர், ஐயோ அவர் இல்லைங்க, அடுத்த பிரதமருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன், இந்த தடவை தான் நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம், அடுத்த தடவை அப்படி இல்லை, அடுத்த பிரதமரவே உருவாக்கக்கூடிய தன்னம்பிக்கையா நாங்க நிற்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, அதாவது அடுத்த பிரதமர் இவருன்னு நினைச்சிட்டு நம்ம சொல்லலைங்க, அது தப்பு. அப்புறம் துரத்தோட்டுதான் இருந்துரும். அதனால அப்படி பேசக்கூடாது தெரியாத விஷயத்த. அப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவனுடைய விஷயமா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணத்துல அந்த 4 கோடி அனுப்பப்பட்ட பணத்துல அந்த 4 கோடி சிக்கினதுல இரவு கால் பண்ணி பேசுறப்ப தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பணம் வருதுங்க, இந்த ரயில் பெட்டியில இந்த இடத்துல வந்து இத்தனை பேர் பணம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்ததா கால் கட் பண்றப்ப யாருன்னு நீங்க தகவல் கொடுத்துருக்கீங்க, இன்ஃபார்மர் இருக்கீங்க, மழை அண்ணா மழை அப்படின்னு சொன்னதா தகவல் வந்திருக்குது. ஆனா இவரு போட்டு கொடுத்துருப்பாரான்னு தெரியாது. ஏன்னா இவரு ஏன் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள், ஏன் போட்டு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இவர் கட்சியிலிருந்து போட்டு கொடுக்கலாமா அப்படின்னா, ஐயோ நான் சொல்லலைங்க, அங்க வந்த தகவல் சொல்றோம், அவருடைய என்ன பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஊகத்தினுடைய அடிப்படையில, அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஐயா வந்து ஜெயிச்சுட்டா, ஏடிஎம்கிலிருந்து இதுக்கு வந்தாரு பிஜேபியில வந்து ஒரு வேட்பாளரா நின்னாரு. அப்புறம் நிக்கிறப்ப இவர் பண செலவு பண்ணி ஜெயிச்சுட்டாருன்னா, ஒருவேளை நாம தோத்துட்டோம்னா இவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாருன்னா, ஐயா மோடியோட இணக்கம் ஆயிட்டாருன்னா நம்ம விஷயங்கள் எல்லாம் போட்டு கொடுப்பாரு, அவரு பெரிய ஆளா இருவாரு, நாம இப்படியே இருப்போம் அப்படிங்கிறதுக்கோசரம் போட்டு தந்ததாகவும் அவரை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு இல்லாம பண்றதுக்காகவும். ஏன்னா பணம் எல்லாம் மாட்டிடுச்சு. லாஸ்டா கடைசி வரைக்கும் மனுஷன் பண செலவு பண்ண முடியாம முதல் இடத்துல வர வேண்டியவர் 2ஆம் இடத்துக்கு போய் ஒண்ணுமில்லாத போயிட்டாரு. இவரு 4.5 லட்சம் வாக்கு வாங்கினாரு நம்ம அண்ணாமலை கோயம்புத்தூர்ல. ஐயா வந்து 4.5 லட்சம் வாங்கி தோத்து போனாரு. ஆனாலும் நேர்மையான வாக்குகளை வாங்கினது யாரு அப்படின்னா, இப்பவே இந்த பிராட்தனமெல்லாம் சாரி இவங்க பண்ணாத பண்ணின விஷயம் எல்லாம் நமக்கு வெளியே வந்திருக்குது. இன்னும் நிறைய வரும், இன்னும் காத்திருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவங்க என்னென்ன அரசியல் பண்ண போறாங்க, எப்படி வந்து ராகவனை திறந்து விட்டாங்களோ அந்த மாதிரி இவரை இப்பதான் அனுப்பிச்சிருக்காங்க பேக்கப் பண்ணி. அப்புறம் சில விஷயங்கள் வெளியே வரும், அப்போ நம்ம அந்த விஷயத்த பேசிக்கலாம். இப்போ இந்த 4.5 லட்சம் வாக்குகளை இவர் காசு கொடுத்துதான் வாங்கினாரு, இத்தனை பணம் செலவு பண்ணி தான் வாங்கினாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில உண்மையும் நேர்மையுமாவும் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலுமே எந்த ஓட்டுக்கு காசு தராம நாம் தமிழர் கட்சியினுடைய கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இந்த அளவுக்கு ஒரு பல லட்சம் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையான வாக்குகள். எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு நேர்மையான வாக்குகளை வந்து நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையும் நேர்மையும் உள்ள மக்கள் இன்னும் அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. இவரு எப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு வர்றாரோ, ஏன்னா இந்த நீங்க என்னதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு வந்தாலும் மக்கள் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குது. மக்கள் பிரச்சனை என்ன, தூய குடிநீர் இல்லை, எல்லாம் ஜாய தண்ணியுமே தோல் தொழிற்சாலையினுடைய கழிவு தண்ணியுமே எல்லாம் கலந்து வருது, எல்லாம் கேன்சர் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது. அடுத்தது இந்த கள்ளச்சாராய விவகாரம் எல்லாம் காத்துறாங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை நீங்க அந்த செலவுக்காக கூட பணம் வாங்கி இருந்துக்கலாம், தெரியாது அப்படின்னு உங்க கட்சிக்காரங்களே சில பேர் காதோட பேசிக்கிறாங்க. அதை என்னன்னு பாத்துக்குங்க. அடுத்தது மக்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து அமைக்கிறாங்க இல்லையா, விவசாய நிலத்தை,
கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு 30,000 ஏக்கருக்கு மேல வந்து அந்த நிலத்தையே ஆக்கிரமிச்சு ஒரு விமான நிலையம் கட்டுறாங்க அப்படின்னா அதற்கு உங்களுடைய குரல் என்ன? அவங்ககிட்ட போய் நீங்க என்ன பேசுறீங்க? மக்களோட பிரச்சனையில் நீங்க என்ன கலந்துக்கிட்டீங்க? சரி, மக்களுக்கு தீய தன்மையை, அதாவது நச்சுத்தன்மையை உருவாக்கக்கூடிய அல்லது மக்கள் வாழ்வியலை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விடயமா இருக்கட்டும், ஒரு ஈத்தேன் திட்டமா, எரிவாயு திட்டமா இருக்கட்டும், அதற்காக நீங்க என்ன உங்களுடைய குரல் இருக்குது அப்படின்னா நீங்க தான் அதுக்கு சப்போர்ட்டே பண்றது. எரிவாயு திட்டத்துக்கு, அதுக்கு நீங்க தான், நியூட்ரல் திட்டத்துக்கு நீங்க தான். இப்படி மக்களுக்கு எதிரான திட்டம் இந்த 8 வழிச்சாலை 4 வழிச்சாலைன்னு பசுமை வழிச்சாலைன்னு சொல்லிட்டு எல்லா வழிச்சாலையும் எல்லாம் வலிச்சுட்டு மக்களை வந்து மொட்டை அடிச்சுட்டு போகக்கூடிய அத்தனை திட்டங்களும் நீங்க வந்து பண்றீங்க. உங்களுக்கு அது கிடையாது. செத்தாலும் நீட் தேர்வு கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. சரி, இன்னைக்கு நீட் தேர்வு எந்த அளவுக்கு எந்த லட்சணத்துல நடக்குதுன்னு நமக்கு தெரியும், பார்த்துருக்குறோம். அதனால வந்து இந்த மாதிரியான உருட்டுகளும் பிரட்டுகளும் பேசியே இந்த அரசியல் களத்துல எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாத பண்றதுக்கான நாங்க தான் தனிச்சுட்டு இருப்போம், நாங்க தான் அடுத்தது, இத்தனை இடத்துல நாங்க ஜெயிக்க போறோம், நாம அட்லீஸ்ட் உண்மையால ஏதோ நீங்க அவங்களோட கடைசியா பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க ஏதோ வந்து அவங்களோட ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா அதிமுகவோட கிட்டத்தட்ட ஒரு 5 இடம் 4 இடம் வந்து வாங்கி ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஏதோ உள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள பிஜேபி தமிழ்நாட்டில இருந்து போன மாதிரி ஒரு கணக்கு அமைச்சிருக்கலாம். ஆனா இதெல்லாம் இல்லாம வீர தீர வசனம் எல்லாம் பேசி அவரும் அடி வாங்கி ஜெயலலிதா பத்தி தப்பா பேசுறது, எம்ஜிஆர் பத்தி தப்பா பேசுறதுன்னு சொல்லி அடி பிசிறு கிளம்பி துரத்து விட்டாங்க. இப்போ லண்டனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிஜேபியே அடுத்த கட்சி தான் துரத்துதுன்னா உங்க கட்சியே உங்களை துரத்துது. அது தன்மான சிங்கம், தன்னுடைய தன்மானத்துக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விடயத்தை தேடி இங்க பாருங்க, நோ நீங்களும் அனுப்பாதீங்க, நானா லெட்டர் கொடுத்துக்கிறேன், நான் படிக்க போறேன், அப்புறம் வந்து அரசியல் வந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காய்ச்சல் வந்து லீவ் போட வேண்டிய அவசியம் ஒரு 6 மாசத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு காமிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு. இன்னுமே உண்மையாலும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க சும்மா இதெல்லாம் நடிக்க வந்தவர்களுடைய நடிப்பு தானே தவிர உண்மையும் நேர்மையுமாக இன்னி வரைக்கும் காலத்துல மக்களுக்காக நிக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தாங்கிறத உணரணும். இவங்களுடைய அரசியல் விளையாட்டுகள், அரசியல் சாதுரியங்கள் எல்லாம் வந்து சும்மா மக்களை ஏமாத்தி தான் ஆட்சிக்கு வரணுங்கிற இடத்துக்காக மட்டும்தான் இவங்க போராடி இருக்கிறாங்களே தவிர மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த அனைத்து உயிர்களுக்காக, இங்க படிக்கக்கூடிய மாணவிகள் கல்வியினுடைய வளர்ச்சிக்காக, கல்வி திட்டங்களுக்காக, இங்க அடிப்படை தேவைகளான மக்களினுடைய உணவா இருக்கட்டும், வேளாண்மையா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், நீர் மேலாண்மை திட்டங்களா இருக்கட்டும், எதுக்கும், அதாவது கர்நாடகத்துல ஒரு கொள்கை, தமிழ்நாட்டுல ஒரு கர்நாடகா போனா காவிரி நோடு இல்ல, கர்நாடகத்துக்கு வந்தா காவிரி தண்ணி வேண்டும் அப்படின்னு இந்த உருட்டு பெரட்டு எல்லாமே மக்கள் உண்மையால் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உருட்டு சாமவான்களை நம்பாம அண்ணன் செந்தமிழன் சீமான நம்புங்க. இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் வருதுங்க, 2024க்கான இடைத்தேர்தல் இப்ப வர 10ஆம் தேதி வருது. அதற்கு மை சின்னத்துல வாக்களிச்சு ஒரு தடவை இந்த நம்ம அபிநயா மருத்துவர் அவர்களை, சகோதரி அவர்களை நீங்க சட்டமன்றத்துக்குள்ள நீங்க அனுப்புங்க. நந்தன் கால்வாய் திட்டத்துல இருந்து எதை பத்தியும் பேசாத இந்த திராவிட அரசா இருக்கட்டும், தேசிய கட்சிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க? சரி, பாமகவை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அது இந்த காணொலியில பத்தாது. ஏன்னா இதுவரைக்கும் இருந்து நந்தன் கால்வாய் திட்டத்துக்காக என்ன பண்ணி கொடுத்தாங்க, கள்ளச்சாராயத்துக்காக என்ன பண்ணாங்க, 30 வருஷமா காய்ச்சப்படுது, 20 வருஷமா காய்ச்சப்படுதுன்னு இத்தனை வருஷம் சொல்றீங்களே, இதுவரைக்கும் அந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிரான குரல் கொடுத்து நீங்க போராட்டத்துல இறங்கி நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சிக்கு டிமாண்ட் பண்ணி அதை வந்து தடுத்து நிறுத்தினீங்களான்னா கிடையாது. அப்ப இத்தனை பேருடைய சாவுக்கும் நீங்களும் ஒருவித காரணம் அப்படிங்கறத உணரணும். அதே சமயம் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு உண்மை நேர்மையுமா எப்படி நிற்குது? ஓட்டுக்கு காசு இல்ல, 1500க்கு 1000க்கு இந்த பரிசு பொருளுக்கு ஆசைப்பட்டு போய் நின்று இன்னைக்கு நம்மள நடுத்தெருவில் இன்னைக்கு நிக்க வச்சிருக்காங்க வீதியில. இன்னைக்கு இந்த மக்களை போய் பாருங்க, விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சியில போய் மக்களை சந்திங்க. இப்போ தெருவுக்கு தெருவு பிணம் கிடந்தது. அப்போ ஒரு இறப்பலையும் ஒரு சம்பவத்திலையும் தான் நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம உணர்ந்தா ஒரு மாற்று அரசியலை படைக்க முடியும், மாற்று அரசியல் புரட்சியை உருவாக்க முடியும். நாளை தலைமுறைக்கான நல்ல வாழ்வை அளிக்க முடியும்னு வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.